ராஜ்யத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் ஏனென்றால் நாம் ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே ஊழியம் செய்த நாட்கள் 3.5 வருஷம் முழுக்க முழுக்க ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணி ராஜ்யத்துக்காகவே வாழ்ந்தார். ராஜ்யத்தை குறித்தே பேசினார், ராஜ்யத்தை குறித்து போதித்தார். அவருடைய இரத்த ஓட்டம், அவருடைய சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ராஜ்யம் 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 என்றே கூறிக்கொண்டிருந்தது. அவருடைய முழு கவனமும் ராஜ்யத்தின் மேலே பதிக்கப்பட்டு வேற எதையுமே அவர் யோசிக்கவில்லை. அவர் பிரசங்கம் பண்ணாலும், ஊழியம் செய்தாலும், பிசாசை ஓட்டினாலும், வியாதிகளை சுகமாக்கினாலும், வாட் எவர் ஜீசஸ் டிட், இயேசு என்னெல்லாம் செஞ்சாரோ அத்தனையும் ராஜ்யத்துக்காக செய்தார். பிசாசை துரத்தும்படியாக, பிசாசின் ராஜ்யத்தை அழிக்கும்படிக்காக. அதுக்கு தான் அவர் செய்து முடித்தார். இன்றைக்கு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருப்பதும் அந்த ராஜ்யத்துக்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆதி மனிதனுக்கு தேவன் ராஜ்யத்தை கொடுத்தார். ஆதாமை உருவாக்கி அவனுக்கு மதத்தின் சட்ட திட்டங்களை கர்த்தர் கொடுக்கவில்லை. திரும்ப திரும்ப இதை சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு மதம் மனிதனை பாழாக்கி விட்டது. மனிதனுடைய மனம் மதத்தை, அருமையானவர்களே, ஏற்றுக்கொண்டு விட்டது. மைண்ட் செட் முழுவதும் மதமாகவும் மதத்தின் கொள்கைகளாகவும் இருக்கிறது என்று அருமையானவர்களே நாம் பார்க்கிறோம். ஆகவே இதை கர்த்தர் கழுவி எடுக்கும்படி விரும்புகிறார். மதம் இல்லை, மதத்தின் கொள்கையை கர்த்தர் கொடுக்கல, ராஜ்யத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். அதனால தான் அவர்களை பார்த்து ஆளக்கடவர்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மதம் மனிதனை ஆள ஆரம்பித்து விட்டது. மதத்தின் கொள்கைகள் மனிதனை ஆள ஆரம்பித்து விட்டது. தேவன் மனிதனை மதத்துக்காக படைக்கவில்லை, மனிதனை ராஜ்யத்துக்காக படைத்தார். மறுபடி சொல்றேன், மனிதனை மதத்துக்காக படைக்கவில்லை, மனிதனை ராஜ்யத்துக்காக படைத்தார். ஆகவேதான் மனிதன் பாவம் செய்த பொழுது, அந்த ராஜ்யத்தை இழந்த பொழுது, அந்த ராஜ்யத்தை குறித்து பேசின ஒரே ஒரு ஆண்டவர், மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனையோ மத தலைவர்கள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் எழுப்பினார்கள். ஏராளமான வழிமுறைகளை அவர்கள் சொன்னார்கள், ஏராளமான மத கொள்கைகளை வித்தியாசமாய் கொடுத்தார்கள். ராஜ்யத்தை குறித்து ஒருவருமே பேசவில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ராஜ்யத்தை குறித்து பேசினவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு வெளிச்சம் கிடைக்கணும். நான் ஒரு மதத்துக்குள்ள வரல, ஒரு மத கொள்கைகளை பின்பற்றும்படிக்காக, மத சட்ட திட்டங்களை பின்பற்றும்படிக்காக கர்த்தர் என்னை மதத்துக்குள்ள கொண்டு வரவில்லை. பிசாசின் ராஜ்யத்துக்குள் இருந்த என்னை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் என்கிற புரிதல், வெளிப்பாடு, வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். ஆனால் பிறந்ததிலிருந்து ஏதாவது ஒரு மதத்துக்குள்ள இருந்த இந்த மனசு, அருமையானவர்களே, அந்த மதத்திலிருந்து வெளியே வரமாட்டேங்குது. ரட்சிக்கப்பட்ட பிறகும், இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும். ஆகவேதான் திரும்ப திரும்ப ஆண்டவர் நமக்கு அதை சொல்லும்படி விரும்புகிறார். அந்த மதத்திலிருந்து நம்முடைய மனதை பிடுங்கி எடுக்கும்படி விரும்புகிறார். ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதுசாக வேண்டியது இருக்குது. ஏன்னா மனம் மதத்துக்குள்ள கிடக்குது. பாருங்க, மதம் என்ன சொல்லி கொடுத்துருச்சுன்னா, மனிதனுக்கு அவன் தேவனை விட்டு விலகினதுனால, தேவனுடைய அன்பை விட்டு விலகினபடினாலே, தேவனோடு உள்ள உறவை விட்டு விலகினதுனாலே சமாதானம் போயிடுச்சு, நிம்மதி போயிடுச்சு, வாழ்வு போயிடுச்சு. துக்கமும் வேதனையும் சஞ்சலமும் ஒரே போராட்டமும் உலகத்தில் பாருங்க. ஆகவே மனிதன் எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணுமே, எனக்கு ஒரு சமாதானம் வேணுமே, நிம்மதி வேணுமே, இதுக்கு ஒரே வழி என்ன? கடவுளை தேடணும். கடவுள் தான் எனக்கு கொடுக்க முடியும். கடவுள் எப்படி கொடுப்பார்? எனக்கு ஆண்டவர் எனக்கு அந்த நிம்மதியை, அந்த அருளை, கடவுளுடைய ஆசியை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? நான் முயற்சி எடுக்கணும், நான் பிரயாசப்படணும். பல சட்டங்கள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான சட்டங்கள் மதங்களிலே கொடுக்கப்படுகிறது. இதை செஞ்சு பார், அடுத்ததை செஞ்சு பார், அடுத்ததை செஞ்சு பார், அடுத்ததை செஞ்சு பார்.
15 செஞ்சு பார்த்துட்டேன், அப்பயும் ஒன்றும் நடக்கலையா, இன்னொரு 15 புதுசாக நான் தரேன், அதை செஞ்சு பார். ஆகவே மதம் மனிதனுடைய பிரயாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, மனிதனுடைய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நீ முயற்சி செய், நீ எந்த அளவு முயற்சி செய்யறியோ, எந்த அளவு பிரயாசப்படுறியோ, எந்த அளவு கடவுள்கிட்ட போறதுக்கு நீ பிரயாசப்படுறியோ, அந்த அளவுக்கு நீ கடவுள்கிட்ட போகலாம். கடவுளுடைய ஆசியை, கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய நன்மை நீ பெற்றுக்கொள்ளலாம் என்று மதம் போதிக்கிறது. ஆகவே மனிதனுடைய மைண்டு செட் ஆயிடுச்சு. எதுல செட் ஆயிடுச்சுன்னா, நான் முயற்சி பண்ணணும், நான் பிரயாசப்படணும், நான் ஏதாவது செஞ்சு அடுத்து முயற்சி பண்ணி எப்படியாவது கடவுளை தேடணும், கடவுளிருந்து அந்த தேவனுடைய அந்த நன்மையை, ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த மதம் மனிதனுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டது. மனிதனுடைய மனமெல்லாம் தன் முயற்சியிலே நிரம்பி கிடக்கிறது. இவனுடைய பிரயாசம், இவனுடைய முயற்சி. ஆகவே இந்த பின்னணியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும், பாயிண்ட்டை கவனிங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும், கர்த்தரை அறிந்த பிறகும், அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறின பிறகும், இன்னும் நான் என்ன முயற்சி எடுக்கணும், நான் என்ன பிரயாசப்படணும், நான் அடுத்து என்ன செய்யணுன்ற அந்த மனப்பான்மை தான் மக்களுடைய மனதை நிரப்பி இருக்கிறது. அதை வெட்டி அதிலிருந்து நம்மை பிரித்து எடுக்கும்படி தான் கர்த்தர் இந்த நாட்களை தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். நம்ம மதத்தில் இல்லை, ராஜ்யத்தில் இருக்கிறோம் என்கிறதை திரும்ப திரும்ப கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நம்மை சுற்றி மதத்தை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். நம்மை சுற்றி, நம்ம வீட்டுக்குள்ள, நம்ம சொந்தக்காரர்கள், நம்முடைய உறவினர்கள், அவரெல்லாம் பிரயாசப்படுறதை பார்த்துட்டு, ஐயோ அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்களே, நான் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறேனேன்னு இவங்க குற்ற உணர்வுக்குள்ளே போயிடுறாங்க. ஆகவே இவர்களும் ஏதாவது பண்ணலாமா, நம்ம ஏதாவது பண்ணலாமான்னு இவர்கள் ஆவிக்குரிய முயற்சியில் இறங்கிடுறாங்க. இதை தான் கர்த்தர் இந்த காலையில் டீல் பண்ணும்படி விரும்புகிறார். கவனிங்க, வாசிப்போம். ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். தேங்க்யூ ஜீசஸ். லூக்கான சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா 5:1. பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சீமோன் பேதுரு அருமையானவர்களே, கடல்ல மீன் பிடித்து கொண்டிருக்கிறான். மீன் பிடிச்சு ஒரு மீனும், நைட்டெல்லாம் மீன் பிடிச்சு ஒரு மீனும் அகப்படவில்லை. காலையில் அருமையானவர்களே, அவனும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த பகுதியில் இருக்கிற கடற்கரையில் இருக்கிற எல்லாரும் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவோ முயற்சி செய்தும் அவர்களுக்கு பலிக்கவில்லை. அவர்கள் விரும்பினது அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த ஏமாற்றத்தோடு ஏமாற்ற மனநிலையோடு அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை தேடி சென்றார். மதத்துக்கு பின்னால் ஓடி மத சடங்குகளை செஞ்சு பிரயாசப்பட்டு நான் அதை செஞ்சு பார்த்துட்டேனே, இதை செஞ்சு பார்த்துட்டேனே, அதை முயற்சி செஞ்சு பார்த்துட்டேனே, இதை முயற்சி செஞ்சு பார்த்துட்டேனே, எனக்கு ஒன்றுமே நடக்கலையேன்னு சொல்லி ஏமாந்த நிலையில் வேதனையோடு உட்கார்ந்திருக்கிற ஆத்துமாவே, உன்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்டவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்டவர்களுக்கு சத்தியத்தை போதிக்கும்படியாக, இப்படிப்பட்டவர்களுடைய கண்களை திறக்கும்படியாக. இது முயற்சியில் இல்லை, இது பிரயாசத்தில் இல்லை. உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் போதிக்கிறதை இயேசு போதிக்கவில்லை. இயேசு வித்தியாசமானவர். அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே சொன்னாங்க, கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வித்தியாசமானவர், அவர் வேறுபட்டவர், தனித்து நிற்கிறவர். இயேசு கிறிஸ்து தனித்து நிற்கிறவர்.
எல்லார போல அவர் இல்லை, எல்லா மதம் போல அது அது ஒரு மதம் இல்லை. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மக்களுக்கு இது விளங்கல பாருங்க. அது அது அந்த மதம் இருக்குது, இந்த மதம் இருக்குது, இந்த மதம் இருக்குது. அதுபோல கிறிஸ்தவ மதமும் இருக்குது. கிறிஸ்தவத்தை மதமாக்கி விட்டார்கள். காரணம், கிறிஸ்தவர்களும் அதை மதமாக்கி விட்டார்கள். கிறிஸ்தவ மதம் இல்லை. மதங்கள் எல்லாம் மனிதனை முயற்சி செய்ய சொல்லுகிறது. மதங்கள் எல்லாம் மனிதனை பிரயாசப்பட சொல்லுகிறது. நீ பிரயாசப்படு, நீ முயற்சி பண்ணு, கடினமா உழ, கடினமா பிரயாசப்படு. கடவுளை தேடுவதற்கும் கடினமா பிரயாசப்படு. உனக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் கடினமா உழ. நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தட்டும். அதுக்கும் அதுதான், இதுக்கும் அதுதான். அந்த அந்த ஒரு பிரயாசம், முயற்சி, மனித முயற்சி, மனிதனுடைய பிரயாசம். நான் என்ன பண்ணேன், நான் என்ன செய்யட்டும், நான் அடுத்து என்ன செய்யட்டும். இன்னைக்கு அதான் கத்த டீல் பண்ணும்படி விரும்புகிறார். நீ என்ன செய்யட்டும்ன்றது இல்லை. பாருங்க, சீமோன் பேதுரு எவ்வளவோ பிரயாசப்பட்டான், எவ்வளவோ முயற்சி செய்தான், ஒன்றையும் அவன் பிடிக்கவில்லை. அவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்துக்கு மிக முக்கியமான ஆதாரமாய். அந்த வசனத்தை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வசனம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. போதும் போதும் போதும். இது சீமோனுடைய வார்த்தை தான் உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்களுடைய வார்த்தை, அங்கலாய்ப்பு என்பதை இந்த கால்வெளியை ஞாபகப்படுத்தும்படி விரும்புகிறேன். முழுவதும் பிரயாசப்பட்டும் பிரயாசப்பட்டும் முயற்சி செய்தும் பாடாப்பட்டும் உழைச்சும் வேலை செய்தும் எத்தனையோ முயற்சிகளை, எத்தனையோ பிரயாசங்களை செலவழித்தும் விளைவு, பலன் என்ன? பலன் என்ன? எவ்வளவு முயற்சி செஞ்சோன்றது இப்ப கேள்வி இல்லை, எவ்வளவு பலனை பெற்றுக்கொண்டோம் என்பதுதான் கேள்வி. அதான் கேள்வி. எவ்வளவு பிரயாசப்பட்டோன்றது முக்கியம் இல்லை. மக்கள் பிரயாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பலன் வந்துச்சா? வரல. இப்ப பலன் வரலனா ஞானமுள்ள ஆளு உட்காந்து யோசிக்கணும். ஏன் இவ்வளவு முயற்சி பண்ணிட்டோம், இவ்வளவு பிரயாசப்பட்டுட்டோம், இவ்வளவு ஜபம் பண்ணிட்டோம், இவ்வளவு உபவாசம் போட்டுட்டோம்? ஏன் ஜபம், ஏன் உபவாசம்? என்னுடைய வேத தியானம், நான் அதை பண்ணேன், நான் இதை பண்ணேன், அவ்வளவு தியாகம் பண்ணேன், என்னென்னமோ பண்ணனே, நோ ரிசல்ட், நோ ரிசல்ட். இதுதான் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுடைய, மதத்துக்குள் இருக்கிற மக்களுடைய அங்கலாய்ப்பு என்பதை இந்த காலவேளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். மதத்துக்குள் இருக்கிற அத்தனை பேரும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. முழுவதும், வருஷம் முழுவதும், சிலர் வாழ்க்கை முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஒன்றும் அகப்படவில்லை. ஐயோ பரிதாபம், ஐயோ பரிதாபம். நிம்மதி கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல, சந்தோஷம் கிடைக்கல, தேவனோடு உறவு கொள்ள முடியல, தேவனோடு ஐக்கியப்பட முடியல, தேவ சத்தத்தை கேட்க முடியல, தேவ சித்தம் என்னன்னு தெரியல. வாழ்க்கை முழுவதும் பிரயாசம் பிரயாசம் பிரயாசம், முயற்சி முயற்சி முயற்சி. என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, முயற்சி திருவினையாக்கும்னு உலகத்தான் சொல்லி கொடுத்துட்டான். ஆகவே கடவுளை விட்டுட்டு, தேவனை ஓரமா ஒதுக்கி விட்டுட்டு, தேவன் அருமையால அங்க நிக்கிற தேவனை பற்றியே கண்டுக்கிடாம, ஏன் முயற்சி, ஏன் முயற்சி, ஏன் பிரயாசம், ஏன் வேலை, ஏன் உழைப்பு, ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், நான் ஃபைனலா நான். மதம் மனிதனுடைய சுயத்தை உயர்த்துகிறது, ராஜ்யம் கிறிஸ்துவை உயர்த்துகிறது. பெரிய வித்தியாசம், பெரிய வித்தியாசம். மதம் மனிதனுடைய முயற்சியை உயர்த்தி பிடிக்கிறது, ஆனால் ராஜ்யம் கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை உயர்த்தி பிடிக்கிறது. வேதத்தில் அருமையானவர்களே, இதெல்லாம் தெளிவாய் படிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. திரும்ப 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 முயற்சி பண்ணியும் ஒன்று கிடைக்காம போனாலும், ஒரு பலனும் இல்லாம போனாலும், மறுபடி முயற்சி பண்ணு, மறுபடி முயற்சி பண்ணு, மறுபடி வித்தியாசமா முயற்சி பண்ணு, வித்தியாசமான ஒன்றை எடுத்து பிரயாசப்படு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இது நம்முடைய பலத்தில், மனிதனுடைய பலத்திலையும்
மனிதனுக்கு இருக்கிற திறமையிலையும் மனிதனுக்கு இருக்கிற அந்த தாளந்துகளிலும் மனிதனுடைய சாமர்த்தியத்திலையும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு தான் மதம் போதிக்கிறது என்பதை தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள்ன்ற பேர்ல மனுஷனை தான் உயர்த்துகிறது, கடவுளை உயர்த்தல, தேவனை உயர்த்தல, உயர்த்த முடியாது. மதம் உயர்த்த முடியாது, உயர்த்தாது. ஒன்னைத்தான் போட்டு அமுக்கி 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 நீ அதை செய், இதை செய், அப்படி பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அப்படி பண்ணு. நம்பிக்கை முழுவதும் நான் அதை செய்யணுமே, நான் இதை செய்யணுமே, அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சுட்டாங்க, நான் அதை செய்யாமல் இருக்கிறேனே. குற்ற உணர்வு, குற்ற உணர்வு. அதை செய்யணுமே, இதை செய்யணுமே, அப்படி பண்ணணுமே, இப்படி பண்ணணுமே. காலமெல்லாம் விடுதலையற்ற வாழ்வு, காலமெல்லாம் கட்டப்பட்ட ஒரு வாழ்வு. இப்படிதான் மனிதன் தன்னுடைய பிரயாசத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பார்வை வேறு. அதான் இன்னைக்கு காமிக்க போறேன். கர்த்தர் வேற மாதிரி சிந்திக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கை குறித்து யோசிக்கும் பொழுது, மனிதா உன்னுடைய பிரயாசம் அல்ல, உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் கிடையாது, செல்ஃப் எஃபர்ட் இல்லை. உன்னுடைய வாழ்க்கை மலர வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ இந்த உலகத்தில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவனுடைய அருளையும் ஆசியையும் நீ பெற வேண்டுமானால், கிறிஸ்து அவருடைய வல்லமை, அதன் மேல நீ வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம், இதுல தான் கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். பாருங்க, வாசிப்போம் சில வசனங்களை, சீக்கிரமா உங்களுக்கு காமிக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2:9 பாருங்க. அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளில் மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவரும் மேற்கொள்வதில்லை. பலத்தினால், தனக்கு இருக்கிற சுய பலத்தினால், சாமர்த்தியத்தினால், திறமையினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. ஜெயிக்க முடியாது, இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது, இந்த உலகத்தில் மேற்கொள்ள முடியாது. ஓம் பலத்தை வச்சு, உன்னுடைய சாமர்த்தியத்தை வச்சு, உன்னுடைய திறமையை வச்சு, பலத்தினால் ஒருவனும், யாரா இருக்கலாம், மேல இருந்து கீழே வரைக்கும், ராஜாவில இருந்து அடிமை வரைக்கும், அத்தனை பேரையும் குறித்து பேசுகிறது. ஒருவனும் மேற்கொள்வதில்லை, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. பலத்தை நம்பாத. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இந்த காலவெளியில, ஓம் பலம், ஓம் முயற்சி, ஓம் சாமர்த்தியம், அவைகளெல்லாம் அழுக்கான கந்தைகளை போல இருக்கிறது. தூக்கி தூர எறிஞ்சிட்டு, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்யட்டும், நான் என்ன முயற்சி எடுக்கட்டும், நான் என்ன பிரயாசப்படட்டும், அடுத்து நான் என்ன செய்யட்டும், அடுத்து நான் என்ன செய்யட்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட எண்ணங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுங்க. இப்படிப்பட்ட சிந்தைகளிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. இப்படிப்பட்ட மனப்பான்மையிலிருந்து கர்த்தர் மாற்றுவாராக. நான் அல்ல, அதான் ராஜ்யம், அதான் ராஜ்யம். மதம் சொல்லுது இனி கர்த்தர் அல்ல, இனி கடவுள் அல்ல, நானே. இதான் மதம் சொல்றது. ஆனா ராஜ்யம் சொல்லுது இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். இந்த இடத்துக்கு அருமையானவர்களே, ராஜ்யத்தின் புத்திரர் வரணும். ரொம்ப ரொம்ப கஷ்டம். கவனிங்க, பேசுறது ஈஸி, பிரசங்கத்தை கேட்கறது ஈஸி, பிரசங்கம் பண்றதும் பிரசங்கத்தை கேட்கறது ஈஸி. ஆனா இந்த மனப்பான்மையை மாற்றுறது அவ்வளவு ஈஸி இல்லை. என ஊறி போய் கிடக்குது. ஏன் பலம், நான் நான் நான். வாசிப்போம் சங்கீதம் 33, சங்கீதம் 33 16. சங்கீதம் 33:16. எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான். பாருங்க, தன் சேனை, என்கிட்ட எவ்வளோ சேனை இருக்கு பார், எவ்வளவு படை இருக்குது பார், எவ்வளவு குதிரைப்படை, யானைப்படை, காலாட்படை, எவ்வளவு இருக்குது பார். கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன், கண்டிப்பா நான் தப்பு வைக்கப்படுவேன், கண்டிப்பா நான் மேற்கொள்வேன். அப்படித்தான் மனிதன் நினைக்கிறான், அப்படித்தான் மனிதனுடைய எண்ணம் அப்படித்தான் போகுது. எனக்கு அது இருக்குது, எனக்கு அந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த திறமை இருக்குது, எனக்கு இந்த சாமர்த்தியம் இருக்குது, எனக்கு புத்தி கூர்மை இருக்குது. எல்லாம் ஃபர்கெட் இட், எல்லாத்தையும் மறந்துடுங்க. அருமையானே, ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் ராஜ்யத்துக்குள்ள வாழணும் நீ விரும்பினீங்கன்னா, தேவனுடைய தயவு, தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு,
தேவனுடைய அனுகிரகத்தின் மேல நம்பிக்கை வைக்கும்படி கர்த்தர் இந்த காலவேளை ஒரு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்க, பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. நோபடி ஒருவனும் பலத்தினால மேற்கொள்ள முடியாது. இங்க பாருங்க, எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். யார வேணாலும் இருக்கட்டும், அவன் தன்னுடைய பலத்தை நம்பிட்டான்னா கதை முடிஞ்சது. தப்ப முடியாது. கன்னிகளுக்கு தப்ப முடியாது. உன் பலத்தை நீ நம்பினேனா, உனக்கு இருக்கிற பலத்தை நீ நம்பினேனா தப்ப முடியாது. கர்த்தர் தெளிவா பேசுறார் பாருங்க. ஆகவே உன்னுடைய பலம், உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பிரயாசம், நான் அதை பண்ணிடுவேன், நான் இப்படி பண்ணிடுவேன், நான் அப்படி பண்ணிடுவேன், எல்லாத்தையும் தூக்கி தூர எறிங்க. அறிவு இப்படிப்பட்ட மனப்பான்மையை எடுத்து விடும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். வாசிங்க 17வது வசனம். ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா. அந்த காலத்துல இதெல்லாம் என்ன பின்னணியில் எழுதப்பட்டிருக்குதுன்னா, அந்த காலத்துல குதிரைகளை வச்சுதான் யுத்தம் பண்ணாங்க. ராஜாக்கள் ஏராளமான குதிரைகளை வச்சிருப்பாங்க. ஆகவே குதிரை படையை நம்பி தான் ராஜாக்கள் இருந்தார்கள். இங்கே கர்த்தர் சொல்றாரு, உன்னை ரட்சிக்கிறதுக்குன்னா காப்பாற்றுறதுக்கு அல்லது யுத்தத்தில் வெற்றியை உனக்கு கொடுக்கிறதற்கு குதிரை விருதா. இன்னைக்கு நம்ம ராஜா இல்லை, நம்ம சண்டை அப்படி ராஜாக்களை போல சண்டை போட போறதில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய அருமையாலே ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், சரீரப்பிரகாரமான வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய வேலையாக இருக்கட்டும், நம்முடைய தொழிலாக இருக்கட்டும், இவைகளில் எல்லாம் நம்ம அதிகமாய் குதிரையை நம்புறதில்லை. குதிரைக்கு பதிலாக நம்ம திறமையை நம்புகிறோம், நம்முடைய படிப்பை நம்புகிறோம், நம்முடைய பட்டங்களை நம்புகிறோம், நமக்கு இருக்கிற அருமையானுடைய அறிவை நம்புகிறோம். இவைகளெல்லாம் இருக்கட்டும், இவைகளெல்லாம் இருப்பது நல்லது. பாயிண்ட் என்னன்னா, உன்னுடைய நம்பிக்கை அவைகளில் இருந்துடக்கூடாது. நல்லா படிங்க, நல்ல அறிவு பெருத்துக்கொள்ளுங்க, அறிவை பெருக்குங்கள், எல்லாம் தேவை. ஆனால் நம்பிக்கை குதிரை மேலே இல்லை, நம்பிக்கை உன் அறிவு மேலே இல்லை, நம்பிக்கை உன் பலத்தின் மேலே இல்லை, நம்பிக்கை உன் பிரயாசத்தின் மேலே வைக்காத. அதான் பாயிண்ட்டு. நான் இவ்வளோ பிரயாசப்பட்டுட்டேன், என்னுடைய அறிவையெல்லாம் செலவழிச்சுட்டேன், நான் படித்த படிப்பையெல்லாம் செலவழிச்சு நான் ஸ்டாப் இட். அங்கதான் அருமையானவர்களை தோற்று போகிறோம் என்பதை இந்த காலவேளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. சொல்றார் பாருங்க, ரட்சிக்கிறதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. அதுக்கு எவ்வளவு வீரியம் வேணாலும் இருக்கட்டும், நம்முடைய அறிவு எவ்வளவு வீரியமான அறிவா இருக்கட்டும், அங்க குதிரையை பற்றி போட்டிருக்கு. இப்ப நமக்கு இருக்கிற அறிவு, நமக்கு இருக்கிற பலம், சரீர பலம், மனபலம் பார்த்துக்கலாம் பிரதர். எனக்கு நான் யாரு எங்க தாத்தா யார் தெரியுமா அம்பாங்க. எங்க தாத்தா பெரிய ஆளு, அந்த குடும்பத்தில் பிறந்த ஆளு, அதெல்லாம் வேலைக்காகாது. அருமையானவர்களே, அதெல்லாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு, ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கைக்கு அதெல்லாம் வேலைக்காகாது. கர்த்தர் பேசுகிறத கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். எந்த வீரியமான அறிவும், எந்த வீரியமான பலம், வீரியம் இருக்கலாம் ஆனால் தப்பு வைக்காது நம்மளை. தப்பு இப்போ நமக்கு வீரியம் இருக்குதான்றது கேள்வி இல்லை, தப்பு வைக்கப்படணும், அதான் முக்கியம். நான் தப்பு வைக்கப்படணும். எனக்கு எவ்வளோ வீரியமான பலம் இருக்குது, நான் எவ்வளோ வீரியமாக இருக்கிறேன், அது இல்லை முக்கியம். தப்பு வைக்கப்பட்டோமா? நாம் அருமையானே அந்த 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 பாவ குழியிலிருந்து தப்பு வைக்கப்பட்டோமா? அந்த பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நமக்கு சுற்றி இருக்கிற பிசாசின் கணைகள்லேருந்து தப்பு வைக்கப்பட்டோமான்றதான் கேள்வியை தவிர, எவ்வளோ வீரியமாக நம்ம ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எவ்வளோ வீரியமாக, அது இல்லை. நம்ம வீரியத்தை காமிக்கிறது இல்லை, குதிரையினுடைய வீரியத்தை காமிக்கிறது இல்லை. கவனிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் விரும்புகிறார். குதிரை அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. இப்ப 18வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், கவனிங்க. 18, நமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்தில் அவர்களை உயிரோட காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. எவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது? பெரிய சேனைகளை வைத்திருக்கிறவர்கள் மேல் அல்ல, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய பலத்தின் மேல நம்பிக்கை வைக்கிறவர்கள் அல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல
கர்த்தருடைய கண் நோக்கமாக இருக்கிறது. பாருங்க, வாசிப்போம் அடுத்த வசனம், 20வது வசனம். நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது, அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். சேனையை நம்பல, என் முயற்சியை நம்பல, என் பலத்தை நம்பல, அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன். இப்போ மக்கள், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் கூட நம்பிக்கையை பிரயாசத்தின் மேல, முயற்சிகளின் மேல வைத்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் கர்த்தர் இதெல்லாம் பேசுகிறார். ஏன்னா அந்த மதம் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறது. ரிலிஜியன் ஹவ் டாட் இட். மதம் இதைத்தான் மக்களுக்கு போதித்திருக்கிறது. ஆகவே மனிதன் தன்னுடைய முழு நம்பிக்கையும் தன்னுடைய முழு விசுவாசத்தையும் தன் பலத்திலும் தன்னுடைய முயற்சியிலும் தன்னுடைய பிரயாசத்திலும் வைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர்ட்ட வர்றதுக்கு நம்ம பிரயாசம் இல்லை, நம்ம முயற்சி இல்லை. அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபையை, கர்த்தருடைய நாமத்தை நம்புறது தான் அதுக்கு ஒரே வழி என்பதை கர்த்தர் நமக்கு போதிக்கும்படி விரும்புகிறார். வாசிப்போம் யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என் பலன் இல்லாம, என் கிருபை இல்லாம, என் உதவி இல்லாம, என்னுடைய ஒத்தாசை இல்லாமல், எல்லாம் கர்த்தரை தள்ளிட்டு இவன் தான் முயற்சி, பிரயாசம் பிரயாசம் பிரயாசம், பிரயாசப்படு, முயற்சியிடுன்னு. ஐயோ, எத்தனை முயற்சிகள்! இந்த முயற்சிகளினாலே கடைசியில பலன் என்னன்னா, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவன் சீமோன் பேதுரு சொன்னான் அன்னைக்கு, ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இங்க அதுதான், என்னை அல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. அது அப்படியே பிராக்டிக்கலா அவன் செஞ்சு பார்த்துட்டான். பேதுரு செஞ்சு பார்த்துட்டான். வேணும்னே கர்த்தர் அந்த சம்பவம் நடந்ததை, அவன் பேசினதை, இவர் செஞ்சதெல்லாம், அந்த அற்புதத்தை நம்முடைய அருமையானவர்களுடைய போதனைக்காக, நமக்கு தெரியணுன்றதுக்காக கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை கவனியுங்கள். அருமையானவர்களே, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது. இதை புரிந்து கொள்ளணும் தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவரே, என் பிரயாசம் இல்லை, நான் என்னை அப்படியே உமக்கு தரேன். என்னுடைய பிரயாசம், என்னுடைய முயற்சிகள், என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய மூளை, என்னுடைய பலன், என் குடும்பம், என் தொழில், என்னுடைய வேலை, எல்லாத்தையும் உமக்கு தர்றேன் ஆண்டவரே. உம்மை விட்டுட்டு நான் என்ன செய்யலான்னு நாம் நினைச்சு மன உளைச்சல் வந்தது தான் மிச்சம், மன அழுத்தங்கள் வந்தது தான் மிச்சம். நான் அடுத்து என்ன செய்யறது? கர்த்தர் சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன பிறகு நான் செய்ய போறேன் சொல்லிட்டாரு. செய்ய முடியாதுன்னா, ஆண்டவரே என்னால் செய்ய முடியாது, நீங்கள் சொல்லிட்டீங்க என்னால் செய்ய முடியாது, நம்புகிறேன் ஆண்டவரே. நான் இப்போ செய்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறதில்ல, எப்படியாவது செஞ்சு உண்மை பற்றி பிடிச்சிடலாம், அதாவது உம்முடைய அன்பை சம்பாதிச்சிடலான்னு நான் நீ முயற்சி பண்ண போகிறதில்ல. முயற்சியை கைவிட்டுட்டு என்னை அப்படியே உமக்கு தரப்போகிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய மனதை, என்னுடைய எண்ணங்களை நான் உமக்கு தரப்போகிறேன் ஆண்டவரே. செய்ய முடியாதுன்னு அவர் சொன்ன பிறகு, அருமையானவர்களே, மனுஷன் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. கோடியான மக்கள் கர்த்தர் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவன் நான் செஞ்சிருவேன், என்னால் செய்ய முடியும். ஐயோ பரிதாபம்! மனிதன், அருமையானவர்களே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆகவே தோல்விக்கு மேலே தோல்வி, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, மன அழுத்தத்துக்கு மேலே மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு மேலே மன உளைச்சல். அருமையானவர்களே, நிம்மதியாக தூங்க முடியலை. பாருங்க, கர்த்தர் கையில் கொடுத்துட்டு நிம்மதியாக இருக்கிறதுக்கு பதிலாக இவனா ஏதாவது பண்ணிடணும்னு முயற்சி பண்ணுறான் பாருங்க. இவனா ஏதாவது செஞ்சிடணும்னு முயற்சி பண்ணுறான். இவன் எப்படியாவது பிரயாசப்படணும்னு முயற்சி பண்ணுறான். கர்த்தர் சொல்றாரு, முயற்சி செய்யாதே. கர்த்தரை விட்டுட்டு
கர்த்தரை ஓரமாக விட்டுட்டு நீ முயற்சி பண்ணாத. உன் படிப்பை வச்சு, உன் திறமையை வச்சு, உனக்கு இருக்கிற பலத்தை வச்சு, உனக்கு இருக்கிற சாமர்த்தியத்தை வச்சு முயற்சி பண்ணாத, தோற்று போவாய். முயற்சி பண்ணாத, தோற்று போவாய். அதனால தான் இந்த பிரசங்கத்துக்கு தலைப்பு முயற்சி செய்யாதன்னு சொன்னேன். முயற்சி செய்யாதே, நீ முயற்சி பண்ணி பண்ணி பண்ணி. அருமையானவர்களே, பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து தேவனால் அற்புதமாக வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். 400 வருஷம் முயற்சி பண்ணான், 400 வருஷம் முடியலை. இப்போ கர்த்தர் இறங்கி வந்து அவர்களை விடுதலை ஆக்கினார். கர்த்தர் இறங்கி வரலன்னா இன்னும் 400 வருஷம் அவன் அடிமைத்தனத்திலாம் இருக்கணும். படித்த ஆள் இருக்கலாம், திறமசாலி இருக்கலாம், நல்ல யோசிக்கிற ஆள் இருக்கலாம், நல்ல பிளான் பண்ணுற ஆள் இருக்கலாம், எவர் வேணாலும் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் யாராலையும் வெளியே வர முடியாது. தேவன் இறங்கி வராமல் வெளியே வர முடியாது. இப்போ தேவன் அற்புதமாய் இவர்களை வெளியே கொண்டு வந்துட்டார். இப்போ வெளியே தேவனால் வந்திருக்கிறோம், ஆட்டுக்குட்டியுடைய ரத்தத்தினால வெளியே வந்திருக்கிறோம். இது முழுவதும் தேவனுடைய மகத்தான கிருபை. இது தேவனுடைய பலன். ஏன் பலன் இல்லை? இஸ்ரவேலர்களின் பலன் அல்ல, மோசையின் பலன் அல்ல, ஆரோனின் பலன் அல்ல. அவருடைய பலத்த கரம், அவருடைய ஓங்கிய புயம் இவர்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. இப்பதான் வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்து பார்த்தா செங்கடல் இருக்குது. இப்ப செங்கடலை பார்த்த உடனே மைண்ட் பாருங்க, மனிதனுடைய மனசு அதை பார்த்த உடனே பாருங்க, இவ்வளவு தூரம் என்னை வெளியே கொண்டு வந்தவர், இந்த செங்கடலுக்கும் அவரே ஏதாவது செய்வார்னு சொல்லி நம்புறதுக்கு அருமையானவர்களுடைய மனசு வரமாட்டேங்குது. நம்புறதுக்கு முடியல. என்ன செய்யலாம், இப்போ என்ன செய்யலாம் யோசிக்க ஆரம்பிக்குது, சிந்திக்க ஆரம்பிக்குது. முன்னால செங்கடல், பின்னால பார்வோனின் சேனை, எப்படி தப்பிக்கலாம், என்ன செய்யலாம், எந்த பக்கம் போகலாம், எப்படி ஞானமா யோசிக்கலாம், எப்படி என்ன பண்ணலாம். உடனே அங்க மோசையை பார்த்து முறுமுறுக்கிறது, அருமையானவர்களை கர்த்தரை முறுமுறுக்கிறது, எல்லாம் நடக்குது பாருங்க. இது இந்த முறுமுறுப்புக்கெல்லாம் பின்னால என்ன இருக்குதுன்னா சுயமுயற்சி. எங்கேயோ கர்த்தரை விட்டுட்டு இவங்களோ பிரயாசப்பட்டு அது நடக்காத போது தான் முறுமுறுப்பு வந்துடுது. முறுமுறுப்பு வந்து, நான் அப்படி பண்ணனே, இதை பண்ணனே, அதை முயற்சி பண்ணனே, இதை முயற்சி பண்ணனே. முயற்சி பண்ணாத, அவர்கிட்ட கொடு, கர்த்தர்கிட்ட கொடு. வாசிப்போம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். முறுமுறுக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் மோசே பேசுற பேச்ச பாருங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்க முயற்சி இல்லை, உங்க பிரயாசம் இல்லை. உங்க பிரயாசத்தை வச்சு இப்போ வந்து செங்கடலை நீங்க தாண்ட முடியாது. உங்க முயற்சியினால செங்கடலை நீங்க தாண்டி போயிட முடியாது. பார்வோன் சேனைக்கு நீங்க தப்ப முடியாது. தெரிந்து கொள்ளுங்கள், எந்த ராஜாவும் தன் சேனையினால் தப்பான், ரட்சிக்கப்பட முடியாது, தப்ப முடியாது. எந்த ராஜாவும், எந்த சௌரியவானும் தப்ப முடியாது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, மோசே சொல்றான், கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். எவ்வளவோ முயற்சி எடுத்து, எவ்வளவோ பிரயாசப்பட்டு, என் தலையை போட்டு உருட்டிட்டேன் பாஸ்டர், என்ன செய்யன்னு தெரியல, இதுக்கு மேலே எனக்கு முயற்சி பண்ண ஒன்றுமே இல்லை, பிரயாசப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. வெரி குட். சரியான இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. சரியான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்போ முயற்சியை விட்டுட்டு கர்த்தரை நம்பு. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை. நல்ல இடத்துக்கு வந்துட்ட சீமோனே, நல்ல இடத்துல வந்து நிற்கிற. இப்போ கர்த்தர் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பார். கர்த்தர் உனக்கு கொடுக்கிற செய்ய போகிற அற்புதத்தை பார். முயற்சியை நம்பாத, உன் பிரயாசத்தை நம்பாத, உன் பலத்தை நம்பாத. உன்னுடைய சுய முயற்சிகளையும் பிரயாசங்களையும் உழைப்பையும், முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை, பிரயாசப்படுறது தப்பு இல்லை, ஆனால் நம்பிக்காதல் இல்லை. அதான் பாயிண்ட்டு. நம்பிக்காதல் இல்லை. முயற்சி பண்ணாதீங்க, பிரயாசப்படாதீங்க, கர்த்தரை நம்புங்கன்னா சோம்பேறியா இருக்க சொல்லி நான் பேசிக்கிட்டு இருக்கல. என்னுடைய பாயிண்ட்டை புரிந்து கொள்ளணும். சோம்பேறியா இருக்க சொல்லி பேசல. உன் முயற்சியின் மேலே இவ்வளோ நாள் நம்பிக்கை வச்சு, உன் பிரயாசத்து மேலே நம்பிக்கை வச்சு தோற்று போனாய். இப்போ நம்பிக்கையை தூக்கி கர்த்தர் மேலே வை. என் பிரயாசம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய அன்பு. பாருங்க,
கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சும்மா இருப்பீர்கள். என்ன சொல்றாருன்னா, மைண்டை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறையே, சும்மா இரு. இந்த மனசை போட்டு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லி நீ இதை போட்டு படுத்திக்கிட்டு இருக்கிறையே, சும்மா இரு. மதம் வந்து உன்னை ஏதோ உன்னை செய்ய சொல்லுது, ராஜ்யம் சொல்லுது, நீ சும்மா இரு. மனசை போட்டு குழப்பாத. உன் மாம்சத்திலையும் மாம்ச பலத்திலையும் நம்பிக்கை வச்சு அதை இதை செஞ்சிடலாமா நினைக்காத, சும்மா இரு. கர்த்தர் உனக்காக செய்கிறார். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். இன்னும் சொல்லணும்னா, கரெக்டாக சொல்லணும்னா, கர்த்தர் உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அதில் கவனம் செலுத்து. அதை பார். திரும்ப 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 அதை பார். அதில் நில்லு. அந்த கர்த்தர் செய்து முடித்ததில் நின்று கொண்டு வாழ்க்கையை நடத்து. அதுக்கப்புறம் பார் என்ன நடக்குதுன்னு பார். அப்போ வாசிப்போம். சொல்றார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யுத்தம் பண்ணினார். செங்கடல் பிளந்தது. அது அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஞானத்தினால் அல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கடின உழைப்பினால செங்கடல் பிளக்கல. இஸ்ரவேல் ஜனங்கள் ராத்திரியெல்லாம் முழிச்சு அருமையானவர்களே நெற்றி வேறு நிலத்தில் சிந்தினதுனால செங்கடல் பிளக்கல. கர்த்தருடைய கரம் செங்கடல்ல பட்டதுனால செங்கடல் ரெண்டாய் பிளந்தது. எத்தனையோ குடும்பங்கள் நீங்க பிரயாசப்பட்டு நீங்க முயற்சி பண்ணி இந்த செங்கடலை விளைக்கிறலான்னு ஆண்டாண்டு காலமாய் நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிற. கர்த்தர் சொல்றாரு, முயற்சியை விட்டுட்டு என்ன நம்பு, என் கரத்தை நம்பு. என்னுடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் அந்த செங்கடலை பிளக்க போதுமானதாக இருக்கிறது, வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். யோசபாத்துக்கு விரோதமாக அநேக ராஜாக்கள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். யோசபாத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. படை இருக்கு, இராணுவம் இருக்கு, எல்லாம் இருந்தாலும் இவர்களை காட்டிலும் அவர்கள் ஏராளமான படை, பல நாடுகள் சேர்ந்து ஒன்றா வருது. அந்த நேரத்தில் அவன் சொல்கிறத பாருங்க. 12வது வசனம், எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. வாயை திறந்து ஒத்துக்கொள்ளணும் கர்த்தர்ட்ட. எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. கர்த்தர்ட்ட ஒத்துக்கொள்ளணும், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே. உங்கள் பலனுக்குள்ளே நாங்கள் விழுந்துடுறோம். குடும்பமாக நாங்கள் உங்கள் பலனுக்குள்ளே வந்துடுறோம். உங்கள் பலன் இது எங்கள் பலன் இல்லை, உங்கள் பலன். அதான் பாயிண்ட். இன்னைக்கு அதை தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மதமும் மதத்தின் கொள்கைகளும் நம்ம பலனில் நம்பிக்கை வைக்க நமக்கு போதிக்கிறது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் பலனில் நம்பிக்கை வைக்காத, பலன் இல்லைன்னு ஒத்துக்கோ. இப்போ ஏன் பலனை நான் காட்ட போகிறேன். நீ என்னைக்கு பலன் இல்லைன்னு நீ ஒதுங்குறியோ அன்னைக்கு நான் ஏன் பலனை காட்டுவேன். நானே பார்த்துக்கிறேன். எனக்கே பலன் இருக்குன்னு நீ எந்திரிச்சிட்டேன்னா நான் ஒதுங்கிடுவேன். நீ பார்த்துக்கோ. பார்க்கணுன்னா பார்த்துக்கோ. எவ்வளோ உன்னால் முடியுமோ அதை நீ பாரு. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீ வருவாய். என்னைக்கோ ஒரு நாள் வர்றதுக்கு இன்னைக்கு வந்துருன்னு கர்த்தர் சொல்கிறார். என்னைக்கோ ஒரு நாள் வர்றதுக்கு இன்னைக்கு வந்துரு. நான் இல்லை ஆண்டவரே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே நீர் தான் ஆண்டவரே. ஜெபிக்கிறது நான் அல்ல, என்னை ஜெபிக்க வைக்கிறவர் நீர். எப்படியாவது அப்படியே இதை பண்ணி உபவாசத்தை போட்டு எப்படியாவது பண்ணி எல்லாம் மாம்ச முயற்சி பாருங்க. மாம்ச பலனை நம்பி மக்கள் ஆவிக்குரிய காரியங்களை கூட மாம்ச பலத்தில் செய்கிறாங்க. அதான் பிரச்சனை. கர்த்தர் சொல்றாரு, சர்வப்பிரகாரமான காரியமோ உலக பிரகாரமான காரியமோ ஆவிக்குரிய காரியமோ எந்த காரியமா இருந்தாலும் ஓம் பலனை செய்யாத, ஓம் பலனை நம்பாத. உன்னுடைய செல்ஃப் எஃபர்ட் இஸ் எம்டி, வெயின். அது வீணானவை. மாம்ச பலத்தை நம்பாத. நான் எல்லாம் பண்ணிடுவேன் சொல்ல மனசுல நினைக்காத. அப்படிப்பட்ட எண்ணம் பிசாசு மனதில் போட்டிருப்பான்னா தொடச்சி எறியணும், பிசாசை துரத்தணும். அருமையான தேவனுடைய பிள்ளை, இப்படிப்பட்ட எண்ணங்களை வெளியேற்றணும். நான் அல்ல, அவரே.
நான் அல்ல, அவரே. அவரே என்னை ஜெபிக்க வைக்கிறவர், அவர் என்னை கொடுக்க வைக்கிறவர், அவர் என்னை வேலை செய்ய வைக்கிறவர், அவர் இந்த குடும்பத்தை நடத்த வைக்கிறவர், அவர் பிள்ளைகளை வளர்க்க வைக்கிறவர், அவர் எல்லாம் 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 என் வாழ்க்கையில் எல்லாம் அவரே. அப்படிப்பட்ட இடத்துக்கு வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்ன செய்யறதுன்னு தெரியல, செய்ய வேண்டியது என்னன்னு தெரியல. நல்ல இடத்துக்கு வந்திருக்கிற யோசபாத். ஏன்னா என்ன செய்யணும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை நீ கவனிக்க மாட்டே, நீ செய்ய ஆரம்பிச்சிருவ. ஏன்னா நம்ம செய்கிற ஆட்கள், முயற்சி எடுக்கிற ஆட்கள், பிரயாசப்படுகிற ஆட்கள். பிரயாசம் பிரயாசம் பிரயாசம். இப்போ கடைசியாக ஒரு இடத்துக்கு வந்துட்டான். என்ன செய்யறதுனே எங்களுக்கு தெரியல. ரைட் பிளேஸ். யூ ஹவ் அரைவ்ட் அ ரைட் பிளேஸ். சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. சிலர் உட்காந்துருக்கீங்க, அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க, நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ அவர் சொல்கிறாரு, இந்த நேரத்தில் என்ன செய்கிறது, என்ன செய்கிறதுன்னு தெரியாத நேரத்தில் என்ன செய்யலாம் அது சொல்கிறாரு பாருங்க. எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். இதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இது 10 சட்டங்களை போட்டு அதை செய் இதை செய்ன்னு சொல்கிறது இல்லை. உன் கண்ணு என்னை நோக்கி பார்க்கட்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை. கண்ணு அவரை நோக்கி பார்க்கட்டும். எவரை? எந்த கர்த்தரை? உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உனக்காக யாவையும் செய்து முடித்த கிறிஸ்துவை நோக்கி பார்க்கட்டும். இந்த காலவெளியிலே இந்த செல்ஃப் எஃபர்ட்டில் நேரத்தை செலவழித்தவர்கள், சுய முயற்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள், சுய பலனை நம்பினவர்கள் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரேன்னு அவர் கையில் விழணும், அவருடைய சமூகத்தில் விழணும், அவருடைய பிரசனத்துக்கு வந்துருங்கன்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற அந்த காலவெளியில் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துக்கு நீ வந்தால் தான் வாழ முடியும். அந்த இடத்துக்கு நீ வந்தால் தான் வாழ முடியும். கர்த்தர்ட்ட சொல்லணும், கர்த்தர்ட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, உங்கள் பலனுக்குள்ளே ஓடி வர்றேன். அவன் சொன்னான் பாருங்க, சீமோன் சொன்னான், முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமே ஆகப்படல ஆண்டவரே. தெளிவாக சொல்கிற மாதிரி, பிரயாசப்பட்டோம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. சொல்லு, பிரயாசத்தில் ஒன்றும் இல்லை, பிரயாசத்தின் விளைவு 0. தேவ சமூகத்தில் அதை ஒத்துக்கோ. முயற்சியினுடைய பலன் பலாபலன் சூனியம் என்பதை தேவனிடத்தில் ஒத்துக்கள், கர்த்தரிடத்தில் ஒத்துக்கள். இப்போ எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களுக்காக உம்முடைய கிருபையினால் உம்முடைய தயவுனால் கிரியை செய்யும், நீர் கிரியை செய்யும். உம்முடைய பலனை நாங்கள் நம்பி வருகிறோம். கடந்த வாரம் சொன்னேன் நான், நம்ம வாழ்ந்து காட்டணும் மக்கள், நான் வாழ்ந்து காட்டிடணும்னு மக்கள் வர்றாங்க. நம்ம வாழ்ந்து காட்ட முடியாது. நீ தலைகள் என்னால் வாழ்ந்து காட்ட முடியாது. ராஜ்யத்தின் புத்திரர்கள் அதற்காக அழைக்கப்படவில்லை. ராஜ்யத்தின் புத்திரர்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, எனக்குள் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டும்படி, எனக்குள் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டும்படி. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இளம் வயதில் இருக்கிறவர்களுக்கு சொல்கிறேன், இந்த வயசுலேயே கர்த்தர் உன்னோட இதெல்லாம் பேசுகிறார். நீ பிரயாசப்பட்டு முயற்சி செஞ்சு முடியாமல் போன பிறகு நீ ஆண்டவர்கிட்ட வந்து நாட்களை வீணாக்கிடுவ, காலம் வேஸ்ட்டாக போயிடும். நீ இந்த வயசுலேயே கர்த்தருடைய கரத்தில் போய், அருமையான கர்த்தருடைய பலனுக்குள்ளே உள்ளே போய் ஓட்டிக்கோ. கர்த்தர்கிட்ட போய் சொல்லு, ஆண்டவரே என் பலன் இல்லை, என் முயற்சி இல்லை, என் திறமை இல்லை, என் படிப்பு இல்லை, என் பட்டம் இல்லை, நீங்கள் தான் என் வாழ்க்கையை நடத்தணும், நீங்கள் தான் எனக்கு பங்கு, கர்த்தரே என்னுடைய பங்கு, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அவர் கரத்துக்குள்ளே நீ விழுந்துட்டேனா, அவருடைய பலனுக்குள்ளே நீ தஞ்சம் புகுந்து விட்டாயானால், அருமையானவர்களே, 4 பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பிரமிக்கக்கூடிய இடத்துல கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார். அப்படித்தான் சீமோனுக்கு செய்தார், அப்படித்தான் அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்தார். உங்களுக்கும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார், உங்களுக்கும் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இப்போ யோசபாத் சொல்றான், எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, உண்மையை நோக்கி பார்க்கிறோம், உண்மையை நோக்கி பார்க்கிறோம். இது செல்ஃப் எஃபர்ட் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம எஃபர்ட்ல எதையோ செஞ்சு முடிக்கிறது இல்லை. இது அவருடைய பலத்துக்குள்ள, அவருடைய கிருபையின் பலத்துக்குள்ள நம்மை அர்ப்பணிப்பது, நம்மை ஒப்பு கொடுப்பது, நம்மை தாழ்த்துவது. இதே பாயிண்டில் தான் நிறைய பேச போகிறேன். வருகிற நாட்களில் கர்த்தர் நம்மோடு பேசும்படி விரும்புகிறார். நம்மை தாழ்த்துவது,
தாழ்த்தி அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்பது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். வாசிக்கலாம். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நீ முயற்சி பண்ணி பிரயாசப்பட்டு உன் பலனை நம்பி உன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பி அதை பண்ணிடலாம் இதை பண்ணிடலாம் சாதிச்சிடலாம் நினச்சி அது நடக்காத போது விரக்தி அடைஞ்சு மன அழுத்தம் மன உளைச்சலுக்குள்ளே நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனா, இன்றைக்கி நான் உன்னை கூப்பிட்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தர்றது கர்த்தர் கூப்பிடுறார். இது இளைப்பாறுதலில் வாழுகிற வாழ்க்கை. மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை, சரத்தை போட்டு வருத்தி வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற வாழ்க்கை, கிருபையின் இளைப்பாறுதலுக்குள்ளே, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கிற வாழ்க்கை. வாசிப்போம். எபிரேயர் நிருபம் சீக்கிரமாக முடிக்கிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தானும் தன்னுடைய முயற்சிகளை முடித்து முயற்சிகளை விட்டு ஓய்ந்திருப்பான். தானும் தன் பிரயாசங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அவருக்குள்ள கர்த்தருக்குள்ள கர்த்தர் கொடுக்கிற இளைப்பாறுதல், கர்த்தர் கொடுக்கிற அந்த ரெஸ்ட், ஆங்கிலத்தில் ரெஸ்ட்னு போட்டிருக்கு, ஓய்வு. ஓய்வு படாத பாடுபட்டு, அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீயா உன் பலத்தை நம்பி முயற்சி பண்ணி உலகம் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. உலக மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால மதம் அவர்களுக்கு அப்படித்தான் போதிக்குது. கடவுளை அடைகிறதுக்கும் நீ தான் பிரயாசப்படணும், வாழ்க்கையில் சில காரியங்களை முன்னேற்றங்களை பெறுறதுக்கும் நீ தான் பிரயாசப்பட, எல்லாம் மனிதனுடைய முயற்சி மனிதனுடைய பிரயாசம். மதம் அப்படி போதித்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, கம் அன்டு மீ, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். கர்த்தர் கூப்பிடும் போதே என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இன்னொரு மதத்தின் சட்டத்தை தருவேன்னு சொல்லலை, அடுத்து நீங்க என்ன செய்யணுன்றதை போதிப்பேன்னு சொல்லலை. அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ அந்த இளைப்பாறுதலுக்குள்ள இருந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். கவனியுங்கள், அந்த இளைப்பாறுதலில் இருந்து கொண்டு உபவாசிக்க வேண்டும். இளைப்பாறுதலை அனுபவித்துக் கொண்டு வேலை செய்யணும், பிரயாசப்படணும். அதெல்லாம் அடுத்து. ஆனால் இளைப்பாறுதலையே உள்ள பெறாம, கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்காம, ஏன் இளைப்பாறுதல் இல்லை? விசுவாசம் இல்லை. வேதத்தில் அதுதான் பேசுது பாருங்க. 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். ஏன் இளைப்பாறுதல் இல்லை மனசுல, இருதயத்துலனா? கர்த்தருடைய பலத்துல விசுவாசம் இல்லை, அவருடைய கிரியையில விசுவாசம் இல்லை, அவருடைய வார்த்தையில விசுவாசம் இல்லை. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசம் இல்லை. நான் செய்யணும், நான் அடுத்து என்ன செய்யணும். மதம் எல்லாம் மதவாதிகள், மதவாதம். இந்த வாதமெல்லாம் அருமையால சுகமாக்கப்படட்டும். இந்த மதவாதம் திமிர்வாதத்தை காட்டிலும் அருமையால பயங்கரமான வாதம். இதெல்லாம் அருமையால தூக்கி தூர எறியணும். மதத்துக்குள்ள கிடக்கக்கூடாது. நான் நீ இல்லை. இப்போ அவருடைய கிருபை, அந்த கிருபையின் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய பலன், அந்த பலத்தின் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தை, அந்த வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம். முழுவதும் பிரயாசப்பட்டேன், இப்போ வலையை அலசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடிச்சிட்டேன், என் பிரயாசத்தை விட்டுட்டேன், என்னுடைய முயற்சியை விட்டுட்டேன். இனி நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். இந்த நேரத்தில் தான் இயேசு வந்தார். இயேசு தம்முடைய வார்த்தையை கொடுத்தார். வார்த்தையை கேட்டுட்டு போய் அதுக்கப்புறம் வலையை போட்டான். வார்த்தையை கேட்டுட்டு, கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்டுட்டு, ஏன்னா அந்த வார்த்தைக்குள்ளே அவருடைய வல்லமை இருக்கிறது,
அந்த வார்த்தைக்குள்ளே அவருடைய பலன் இருக்குது. இதுவரைக்கும் உன் வல்லமையில், உன் பலத்தில், உன் அறிவில், உன்னுடைய திறமையை நம்பி ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்ச பேதுருவே, ராத்திரியெல்லாம் மீன் பிடித்த யோவானே, யாக்கோபே, நீங்கள் எல்லாரும் திறமசாலிகள், நீங்கள் எல்லாரும் அனுபவசாலிகள். உன் அனுபவத்தை நம்பி, உன் திறமையை நம்பி எந்த இடத்துல போனால் மீன் கிடைக்கும், எந்த மீன் கிடைக்கும் எல்லாம் அத்துப்படியாக தெரியும். சுற்றி 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 கடலையே சுற்றி வந்தார்கள். அனுபவத்தை நம்பினார்கள், இவர்கள் பலனை நம்பினார்கள், இவர்கள் திறமையை நம்பினார்கள். இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள், இளம் வயதில் இருக்கிறவர்கள், இதை கவனி. கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். இந்த வயதிலேயே நீ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துடணும், நல்ல முடிவுக்கு வந்துடணும். பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை ஆண்டவரே, ஆகிலும் உம்முடைய வார்த்தை, உம்முடைய பலன், உம்முடைய வல்லமை, உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், உம்முடைய காருண்யம், நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. உன் வாழ்க்கையை பார்த்து இந்த சமுதாயம் பிரமிக்கும், உன் சொந்தக்காரர்கள் பிரமிப்பார்கள். உன்னை ஏளனமாய் பார்த்த, உன் குடும்பத்தை ஏளனமாய் பார்த்த அதே மக்கள் உன்னை பார்த்து பிரமிக்க வைப்பார். எப்பொழுது தெரியுமா? நீ போட்டு மண்டை உடைச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை. நாம் வாழ்ந்துருவேன், எனக்கு படிப்பு இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு தொழில் இருக்கு. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேணும், உம்முடைய தயவு எனக்கு வேணும், உம்முடைய தயவு எனக்கு வேணும். ஒப்புக்கொடு. அதான் ரியல் ரிப்பன்டன்ஸ், அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் என்பதை இந்த காலவேளை உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறாராகவே நம்ம அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே வரணும். என் பிரயாசம் இல்லை, என்னுடைய முயற்சி இல்லை, இது உம்முடைய கிருபையினால் என் வாழ்க்கை நடக்கணும்னு சொல்லி அருமையானவர்களே கர்த்தர்ட்ட சொல்லணும். அன்னைக்கு யோசபாத் சொன்னது போல், எனக்கு பலன் இல்லை, ஸ்டாப் இட், நிறுத்து, அந்த இடத்துல நிறுத்தி அவரை பார், அவர்கிட்ட அதை சொல்லு, எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் உங்கள் தயவு, உங்களுடைய கிருபை வேணும், உங்களுடைய வல்லமை வேணும். இப்போ கர்த்தர் சொல்கிறார், அந்த வல்லமையை உனக்குள்ளே கொடுத்துருக்குறேன். இப்போ நீ விசுவாசிக்கிறது, உனக்குள்ளே இருக்கிற என்னுடைய வல்லமையை விசுவாசி, உனக்குள்ளே இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற என்ன விசுவாசி. உன் பலத்தை விசுவாசிக்காத, உன் வேலையை விசுவாசிக்காத, உன் திறமையை விசுவாசித்துறாத, அது மேலே நம்பிக்கை வச்சிடாத. அது மேலே நம்பிக்கை வச்சேனா ஏமாற்றப்படுவாய், வஞ்சிக்கப்படுவாய். இது ஒரு பயங்கரமான பிசாசனுடைய தந்திரம்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே வாசிப்போம். 94 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசித்து முடிச்சிருவோம். சங்கீதம் 94. தேங்க்யூ ஜீசஸ். பதினேழு 18. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே, உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், படிப்பு, திறமை, பெரிய சாமர்த்தியம். சங்கீதக்காரன் சாதாரணமான ஆட்களில் சங்கீதத்தை எழுதினவர்களாம் பெரிய பெரிய திறமசாலிகள். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால், சொல்கிறாங்க, கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். எதுவுமே என் வாழ்க்கையில் பலிச்சிருக்காது, என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்க மாட்டேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடந்திருக்காது. அதுக்கப்புறம் நான் பேசுகிறதுக்கே ஒன்றும் இல்லை, என் வாய் அமைதியாக இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால். அடுத்து சொல்கிறார், அதான் ரொம்ப முக்கியம், என் கால் சறுக்கும் போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறதுன்னு சொல்லலை. கவனிங்க, என் கால் சறுக்கும்போது உங்கள் கிருபை தாங்குச்சுன்னு சொல்லலை, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது சறுக்கும்போது இல்லை. ஏன்னா கால் சறுக்குனாலும் நம்ம காலை தூக்கி வச்சுக்கிருவோம், எனக்கு வைக்க தெரியும், நான் வச்சுக்கிருவேன், நான் நடந்துருவேன். நம்ம ஆட்கள் சொல்லுவாங்கள்ல, கீழே விழுந்தாலும்
மீசையிலலாம் மண் ஓட்டலை பிரதர், கீழே விழுந்து மீசையில் மண் ஓட்டலை. அப்படி நம்ம பலனை நம்புகிற ஆட்கள். நான் நிற்பேன், நான் நடப்பேன், நான் நடந்துருவனாக்கும், நான் ஓடிடுவனாக்கும், நான் அப்படி பண்ணிடுவனாக்கும், இப்படி பண்ணுறவன. கால் சறுக்குனாலும் லேசாக தான் பிரதர் சறுக்குச்சு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓடிடுவோம். ஓட முடியாது, நீ ஓட முடியாது. கால் சறுக்குதுன்றதை ஒத்துக்கோ. உடைய கால் சறுக்குகிறது என்பதை ஒத்துக்கொள். கர்த்தரிடத்தில் ஒத்துக்கொள். முடியாது ஆண்டவரே, நடக்க முடியாது, என் பலத்தில் நடக்க முடியாது, என்னுடைய செல்ஃப் எஃபர்ட்ல நடக்க முடியாது, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றுமாகப்படவில்லை. ஒத்துக்கோ, வாயை திறந்து சொல்றான். கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது, கால் சறுக்கும் போது அவர் வரல. என்ன சறுக்கும் போது வந்தார்னா அவரை ஏத்துக்கிறதுக்கே மனசு இல்லையே, அவருடைய கிருபையை வாங்குறதுக்கே நமக்கு மனசு இருக்காது. இப்போ அவர் சொல்றாரு, சறுக்கட்டும், நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் நீ அதை அங்கீகரித்து ஒத்துக்கொண்டு நடக்க முடியலைன்னு எப்போ வர்றையோ அப்போ நான் வர்றேன். என் கிருபை உன்னை தாங்கும். செல்ஃப் எஃபர்ட் இல்லை, அவருடைய கிரேஸ். என்னுடைய சுய முயற்சி அல்ல, அவருடைய பலன். இந்த இடத்துக்கு வரணும் அருமையானவர்களே. பாருங்க, நம்முடைய பலத்தில் எவ்வளவு நடந்தாலும் எவ்வளவு ஓடினாலும் எழுதப்பட்டிருக்கிறது, சோர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இடறி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம். ஏசாயா 40 30. ஏசாயா 40:30. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஐ டோன்ட் நோ, ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் இன்னைக்கு வாலிபர்களோடு அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறார், இளம் வயது உள்ளவர்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஏன் பிரதர் அப்படின்னா, இளைஞர்கள் அதிகமாய் தங்களை நம்புகிறவர்கள், தங்கள் பலத்தை நம்புகிறவர்கள், தங்கள் சாமர்த்தியத்தை நம்புகிறவர்கள், தங்களுடைய திறமையை நம்புகிறவர்கள், தங்களுடைய படிப்பை நம்புகிறவர்கள், நான் சாதிச்சிருவேன் நினைக்கிறவர்கள், எனக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமான்னு நினைக்கிறவர்கள், மற்றவர்களோட கம்பேர் பண்ணி அவங்களுக்கு அது இல்லை எனக்கு இது இருக்குது, நான் சமாளிச்சிருவேன், இப்படியெல்லாம் நினைக்கிற இளைஞர்கள் செல்ஃப் எஃபர்ட்டை நம்புகிறவர்கள், சுய முயற்சியை நம்புகிற இளைஞர்கள், சுய பிரயாசத்தை நம்புகிற இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். சோர்ந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கிறது. கவனி. அது மாத்திரமல்ல, வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஏன்னா வாலிபனுக்கு எப்பொழுதுமே வாலிப வயதில் தன்னை நம்புகிற ஒரு பெரிய டெம்டேஷன், தன்னுடைய செல்ஃப் எஃபர்ட்டை நம்புகிற ஒரு பெரிய சோதனை உண்டு, வாலிபர்களுக்கு உண்டு, எனக்கும் வந்தது. பாருங்க, வாலிப வயதில் எல்லாருக்கும் உண்டு. எனக்கு திறமை இருக்கு, தாளந்து இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு. அருமையானவர்களே, அந்த சோதனை வரும்போதெல்லாம் என் பலன் அல்ல உம்முடைய பலன், என்னுடைய சாமர்த்தியம் அல்ல உம்முடைய சாமர்த்தியம், என்னுடைய திறமை அல்ல, அது உம்முடைய திறமை ஆண்டவரே, உம்முடைய திறமை, நீர் கொடுத்தது, உம்முடைய கிஃப்ட். இப்போ கர்த்தர் சொல்றாரு, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய கிருபைக்கு. சங்கீதத்தில் வாஸ்தவம், எந்த ராஜாவும் தன் சேனையினால் ரட்சிக்கப்படான், எந்த சௌரியவானும் தன்னுடைய வீரியத்தினால் அவன் தண்டனைக்கு தப்பான். ஆனால் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. இங்கேயும் அதே பாயிண்ட் தான். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அவங்க எந்த வயசான ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வாலிபர்களாக இருக்கலாம், சின்ன பிள்ளைகளாக இருக்கலாம், வயதான தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் தான் எனக்கு பலன், கர்த்தருடைய வல்லமை தான் என்னை வாழ வைக்க போகுது, கர்த்தருடைய பலன் தான் என்னை வாழ வைக்க போகுது, அவர் சிலுவையில் செய்து முடித்த கிரியை தான் என்னை வாழ வைக்க போகுதுன்னு அந்த மாதிரியான ஒரு டிரான்சிஷன், அந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த மாதிரியான ஒரு மறுரூபம் மனசில் உண்டாகணும். ரட்சிக்கப்பட்ட ஆத்மாவே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஆத்மாவே கவனி. ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளதான் அவர்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட மனநிலை அநேருக்குள்ளே இருக்குது பாருங்க.
ஆவிக்குரிய காரியங்களும் வந்தாலும் நான் ஏன் ஜெபம், ஏன் உபவாசம், ஏன் பிரயாசம்? நிறுத்துங்கள் அருமையாலே. உங்க ஜெபம் உங்க உபவாசம் இல்லை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். இப்ப ஜெபம் பண்றதுக்கே அவருடைய தயவு இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும், அவருடைய கிருபை இருந்தால் தான் ஜெபம் பண்ண முடியும், அவருடைய இரக்கம் இருந்தால் தான் ஜெபம். அந்த இடத்துக்கு வரணும், அந்த இடத்துல அவருடைய பலத்துக்குள்ள சார்ந்து கொள்ளணும், அவருடைய வல்லமைக்குள்ளே சார்ந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் எஃபர்ட் டேஞ்சர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினால் எவர்கள் தன் பலத்தை நம்பாம அவருடைய பலத்தை நம்பினவர்கள், தன்னுடைய சாமர்த்தியத்தை நம்பாமல் கர்த்தருடைய சாமர்த்தியத்தை நம்பினவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவர்களும் ஓடினாலும் இளைப்படையார்கள். இளைஞர்கள் தங்கள் பலத்தை நம்பின இளைஞர் ஓடி இளைப்படைந்து விடுவார்கள். ஆனா இவங்க ஓடுவாங்க, இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஏன்னா முழுக்க நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை இதுதான் என்பதை இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறார். முயற்சியை விட்டுருங்க அருமையால. எப்போ நம்ம முயற்சியெல்லாம் விட்டுட்டு, நம்ம பிரயாசத்தெல்லாம் விட்டுட்டு அவர் மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ அப்போ தான் அவர் வேலை செய்ய ஆரம்பிப்பார். when we cease to work he will start to work. நம்ம வேலையை நிறுத்தும் போது அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிப்பார். நம்ம அவரை ஓரமாக வச்சுட்டு நீங்கள் இருங்க ஆண்டவரே, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களை நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக உங்களை நினைப்பேன் ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு பாட்டெல்லாம் பாடுவேன் ஆண்டவரே, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் பார்த்து நான் சமைச்சு நான் வேலை செஞ்சு நான் உழைச்சி நான் பாடாப்பட்டு ஓடா தேஞ்சு, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்கிறாரு, சோர்ந்து போவ, ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிற, ஏற்கனவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், இப்போ என் பலனை நம்பு. எனக்கு கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். திங்கக்கிழமையும் அவரை நம்பி தான் நீ வேலை செய்யணும், செவ்வாய்க்கிழமையும் அவரை நம்பி தான் வேலை செய்யணும், சனிக்கிழமையும் அவரை நம்பி தான் வேலை செய்யணும். வாரத்தில் 6 நாளும் 7 நாளும் கர்த்தருடைய பலன். மதத்தினுடைய அந்த மனப்பான்மைகள் மாறட்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனப்பான்மை மாறட்டும். எல்லாம் அருமையானவர்களே, நம்பிக்கையே இல்லைன்ற நிலைமைக்கு அருமையானவர்களே நம்ம அவரை பற்றி பிடிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் உன்னை தப்பு வைப்பேன். பவுல் சொல்கிறார் பாருங்க, அதை மாத்திரம் வாசித்து முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 1 திருப்போம். 8 2 கொரிந்தியர். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், அதான் இன்னைக்கு தலைப்பு, அதான் பாயிண்ட். இன்றைய போதனை அதுதான். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், எங்களுக்கு இருக்கிற படிப்பின் மேல், வேலையின் மேல், திறமையின் மேல், சாமர்த்தியத்தின் மேல், எங்கள் ஜெபத்தின் மேல், எங்கள் உபவாசத்தின் மேல், எங்க வேத தியானத்தின் மேல், இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே. இதெல்லாம் செய்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், வேதத்தை தியானிக்கிறோம், ஆனால் நம்பிக்கை அதில் இல்லை. நாங்கள் ஜெபம் பண்ணிட்டோம், நாங்கள் உங்கள் கிருபை, உங்கள் வல்லமை, உங்கள் பலன், எங்கள் பலன் இல்லை, உங்கள் பலன். இட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த், இட்ஸ் நாட் அவர் ஸ்ட்ரென்த். நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை ஆயிராமல் மரித்தோரிலிருந்து
மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். கவனிங்க, ஃபைனல் இடத்துக்கு வந்துட்டாங்க. இனி டெத்து, மறிக்க போகிறோம், அவ்வளோதான். இனி மரணம் தான் ஆண்டவர் எங்களுக்கு. இனி எந்த ஸ்கோப்பும் கிடையாது. நோ ஸ்கோப் சொல்கிறாங்க பாருங்க, நோ ஸ்கோப். அப்படிப்பட்ட இடத்துல இருந்தீங்கன்னா நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நோ ஸ்கோப்புன்னு சொல்கிறீங்களா? நோ ஸ்கோப்புன்ற இடத்துக்கு வந்துட்டீங்களா? எந்த நம்பிக்கையும் இல்லை, எந்த விதமான வழியும் இல்லை, யாரையும் நம்ப முடியாது, எந்த பக்கமும் திரும்ப முடியாது. இவங்க நிச்சயமாக இருந்தாங்க, இனி நமக்கு மரணம்தான், இனி மரணம்தான், இனி எங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்த்துட்டோம், எங்களுக்கு என்னென்ன வழியெல்லாம் தெரியுமோ அந்த வழியிலெல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எதுவுமே எங்களுக்கு கை கொடுக்கலை. நிச்சயத்திருந்தோம் இனி மரணம்தான், மறிக்க போகிறோம் நிச்சயத்திருந்து. அந்த நேரத்தில் கர்த்தர் ஒருத்தர் தான் எங்களுக்கு நம்பிக்கை, வேற நம்பிக்கை இல்லை, வேற நம்புறதுக்கு ஆளும் இல்லை, நம்புறதுக்கு வழியும் இல்லை, நம்புறதுக்கு எங்களுக்கு சக்தியும் இல்லை. அந்த இடத்துக்கு பவுல் வந்தபோது நீங்கள் வந்திருக்கிறீங்களா? நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க, நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்போ என்ன நடக்க போகுது? வாசிப்போம் 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அவர் எங்க முயற்சி இல்லை, எங்க பிரயாசம் இல்லை, அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அவரை நம்பி இருக்கிறோம். இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரை நம்பி இருக்கிறோம். எங்களை இல்லை, எங்க பலனை இல்லை, எங்க சாமர்த்தியத்தை இல்லை, எங்க ஜபத்தை இல்லை, அதையும் இதையும் இல்லை, அவரை நம்பி இருக்கிறோம். இந்த இடத்துக்கு வருவீங்களா? வந்தீங்கன்னா நான் சொல்றேன், பிரமிக்கத்தக்க அதிசயத்தை, பிரமிக்கத்தக்க அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். சீமோனுடைய கண்கள் அகல விரிகிறது. அவனால் நம்பவே முடியலை. வருஷ காலமாய், ஆண்டாண்டு காலமாய் கடலில் மீன் பிடிச்சிருக்கிறான். எப்போ ஒன்றும் அகப்படவில்லை என்பதை ஒத்துக்கொண்டு உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுறேன் போட்டானோ, அவரை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமையை நம்பி, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற பலனை நம்பி, அந்த வார்த்தைக்குள் இருக்கிற கிருபையை நம்பி என்னைக்கு போட்டானோ, கண்ணு அருமையான நம்ப முடியாத அளவு பிரமிக்கத்தக்க அதிசயத்தை கர்த்தர் செய்தார். அவன் மாத்திரமல்ல, அவனை சுற்றி இருக்கிற எல்லாரும் பிரமித்தார்கள். யோவான் பிரமிக்கிறான், யாக்கோபு பிரமிக்கிறான், எல்லாம் அவனுடைய கூட்டாளிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் கூட்டாளிகள் எல்லாம் பிரமிக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய இந்த காலவெளியிலே உண்மை உள்ளவராக இருக்கிறார். அழைக்கிறார். இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசி. என்ன நம்பி இளைப்பாறுதலாக இருந்து கொண்டு ஜெபி, இளைப்பாறுதலில் இருந்து கொண்டு நீ உபவாசி, இளைப்பாறுதலில் இருந்து கொண்டு வேலையை செய். எல்லாம் அருமையானவர்களே, செல்ஃப் எஃபர்ட். இனி நான் முயற்சி எடுக்க மாட்டேன் ஆண்டவரே, என் பலத்தை நம்பி, என் திறமையை நம்பி நான் எந்த முயற்சி எடுக்க மாட்டேன். ஐ கமிட் மை செல்ஃப். என்னையும், என் குடும்பத்தையும், என்னுடைய தொழிலையும், என்னுடைய வேலையையும், என்னுடைய எதிர்காலத்தையும், என்னுடைய பிள்ளைகளையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்குறீங்களா? இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. இதுதான் இன்னைக்கு கோடியான மக்களுடைய ஸ்டேட்மெண்ட். இதுதான் அநேக மக்களுடைய வாழ்க்கையில் இதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். முழுவதும் பிரயாசப்பட்டோம், வருஷம் முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஒன்று கூட கிடைக்கல, சமாதானம் கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல, சந்தோஷம் எங்களுக்கு அகப்படலை, எங்களுக்கு வாழ்க்கையே அகப்படலை, வசப்படலை. ஏன்னா பிரயாசம்லாம் எங்க பிரயாசம், முயற்சியெல்லாம் எங்க முயற்சி, நம்பிக்கையெல்லாம் எங்க மேல, எங்க திறமை,
எங்க திறமை இல்லப்பா, உங்க தயவு. ஆண்டவர்கிட்ட நம்மளை தந்துருவோம். இன்னைக்கு இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். ஏன்னா இள வயது தன்னை நம்புற வயது, தாம் பலத்தை நம்புற வயது. அது கர்த்தருடைய வார்த்தை உள்ள போகுதுன்னா பெரிய அற்புதம். இந்த கர்த்தருடைய வார்த்தையை இளைஞர்கள் வாலிபர்கள் கேட்குறீங்கன்னா, இந்த ஆண்டவர் உன் மேலே கிருபை வச்சிருக்கிறதுனால நீ கேட்டுக்கிட்டு இருக்க. நிறைய பேருக்கு தெரியாது, அநேகருக்கு தெரியாது. அவர்கள் எல்லாரும் சோர்ந்து போவார்கள், அவர்கள் எல்லாரும் இடறி விழுவார்கள். ஆனால் நீ இன்னைக்கு கர்த்தருடைய கரத்தில் உன்னை ஒப்பு கொடுத்துட்டேனா, என் பலனில் ஆண்டவரே உங்கள் பலனை நான் நம்பி வாழ போகிறேன், உங்கள் தயவை நம்பி நான் வாழ போகிறேன், உங்கள் கிருபையை நம்பி வாழ போகிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டேனா, நீ ஓடினாலும் இளைப்படைய மாட்டாய், நீ நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாய். நீயும் ஓடுவ, நீயும் நடப்ப, நீயும் வேலை செய்வ, எல்லாம் செய்வ. ஆனால் சோர்ந்து போக மாட்ட, இளைப்படைய மாட்ட, இடறி விழ மாட்ட. ஏன்னா நீ நம்பி இருக்கிறது உன் பலன் அல்ல, நீ நம்பி இருக்கிறது அவருடைய பலன். Thank you, Holy Spirit. என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. எல்லாரும் சொல்லுவோமா? இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா, இயேசு நாயகா. ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைக்கிறார், ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார், உன்னை கூப்பிடுறார். இனி நான் அல்ல வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அவருக்குள்ள வந்துரு, அவருடைய பலனுக்குள்ள வந்துரு. பெரியவர்களும் அவருடைய பலனுக்குள்ள வந்துருங்க. என் முயற்சி அல்ல, என் திறமை அல்ல, என் படிப்பு அல்ல, என் உழைப்பு அல்ல. ஹல்லேலூயா. இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. அநேகர் சோர்ந்து போன நிலைமையில வார்த்தை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓடி 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 உழைச்சு 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 பாடுபட்டு பாடுபட்டு நான் சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர், நான் சோர்ந்து போயிட்டேன். இனி செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, பலன் இல்லை, சத்துவம் இல்லை, எனக்கு எந்த சத்துவமும் இல்லை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என்னை நீ நம்புனேனா சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். சத்துவம் இல்லாத மகனே மகளே, உனக்கு சத்துவத்தை அவர் தான் பெருக பண்ண முடியும். அவருடைய பாதத்துக்கு நீ வந்துரு, அவருடைய கிருபையை நம்பு, உனக்காக அவர் செய்து முடித்த அந்த கல்வாரியை நம்பு, சிலுவையில் செய்து முடித்த அந்த கிரியையை நம்பு. Believe, believe the finished work of Jesus Christ.
அவர் உனக்காக செய்து முடித்திருக்கிறாரே, அதை நம்பு. உனக்குள்ள ஒரு பெரிய பலன் உண்டாகும், உனக்குள்ள ஒரு பெரிய இளைப்பாறுதல் உண்டாகும். நான் அல்ல, அவருடைய பலன், அவருடைய பலன், அவருடைய கிருபை. கர்த்தர் சொல்றார், நீ சோர்ந்து போக மாட்ட, நீ இடறி விழமாட்ட, நீ இடறி விழமாட்ட, நீ ஓடுவ. ஆனா இனி நீ சோர்ந்து போக மாட்ட. ஏன்னா இனிமேல் உன்னை ஓட வைக்கிறதே நான் தான்றதை நீ புரிஞ்சுக்கிருவ. உன்னை நடக்க வைக்கிறதே என் பலன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். உன்னை வேலை செய்ய வைக்கிறதே என்னுடைய பலன். அந்த இடத்துல இருந்து கொண்டு நீ வாழ பழகு. இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. இனி நான் அல்ல, நீரே இயேசு நாயகா. எங்கள் நல்ல பிதாவே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு தொடர்ந்து நீர் பேசிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்களா முயற்சி பண்ணி, நாங்களா பிரயாசப்பட்டு, சீமோனை போல முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் இன்னைக்கு உங்க சமூகத்துல அமர்ந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பாரு. இன்னைக்கு உங்களை நம்பிட்டாங்க ஆண்டவரே, உங்க பலத்தை நம்பிட்டாங்க. இனி என் முயற்சி இல்லை, என் திறமை இல்லை, என் கெட்டிக்காரத்தனம் இல்லை, இனி எல்லாம் உங்க பலத்துல தான் நான் ஓட போறேன். உங்க கிருபையை நம்பி தான் நான் ஓட போறேன். உங்க பலனை நம்பி தான் நான் ஓட போறேன். பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் அறிக்கையிட போறேன் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை அறிக்கையிட போறேன். உம்முடைய சமூகத்தை, உம்முடைய பிரசன்னத்தை நான் நாட போறேன் என்று வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இந்த மத்தியான வேளையில் உண்மையா தங்கள் முயற்சியை, தங்கள் பிரயாசத்தை விட்டுட்டு உம்மை நம்புகிற உம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து நீர் ஓட வைத்து, தொடர்ந்து ஆண்டவரே அவர்களோடு கூட நீரும் ஓடி நடந்து வேலை செய்து உம்முடைய வார்த்தையும் உம்முடைய பலனையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமாய் தாராளமாய் கொடுத்து இந்த உலகத்தில் உம்முடைய பிள்ளைகளை வெற்றி சிறக்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் அல்ல, நாங்கள் அப்படி நடக்கும்போது எங்களை உயர்த்துறது இல்லை, உம்மை உயர்த்த போகிறோம். ஏன்னா நாங்கள் நடக்கிறது எங்கள் பலத்தில் இல்லை, உங்கள் பலத்தில். எங்கள் கால் சறுக்குகிறதுன்னு நாங்கள் சொல்ல போகிறோம் ஆண்டவரே. அதை உம்மிடத்தில் சொல்லி எங்களை பிடித்துக்கொள்ளும், எங்களை தாங்கிக் கொள்ளும் நாங்கள் சொல்லும்போது உம்முடைய கிருபை எங்களை தாங்குகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காய் நாங்கள் உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எத்தனை தடைகள் வந்தாலும் நாங்கள் இந்த ஆண்டவரே ஆராதனையில் உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தருக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்தும், தொடர்ந்து நீர் பேசும். உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இருந்து உம்முடைய பலத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நீர் வாழவையும் காத்துக்கொள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு மீண்டும் என்றும் சகல நாட்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென். புதன்கிழமை ஆராதனை 6 மணிக்கு நமக்கு ஆராதனை உண்டு. சபையில் வைத்து நீங்கள் எல்லாரும் சபையில் வந்து கலந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.